இந்த வீடியோவில் இந்த AG4 டிவால்ட் மிஷினில் இங்கே அந்த கார்பன் புஷ் வரதில் ஒரு பின் மாதிரி வரும். அது சர்வீஸ் கொடுக்கும்போது இந்த பின் எடுத்துகிட்ருக்காங்க, டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதை ஒயரில். நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் அப்பப்போ கட் ஆகிட்டே இருந்தது. அதை நான் எப்படி அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். 2-3 தடவை கட் ஆனதுனால அதுக்கப்புறம் நான் என்கிட்ட பழைய கார்பன் புஷ் இருந்தது. அந்த கார்பன் புஷ் எடுத்து அந்த ஒயரை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் அந்த கார்பன் புஷ்லேருந்து எடுத்த பின் மாதிரி இருக்கிற ஒயரை அதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது டைரெக்டாக வச்சா அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த பின்னையும் இதையும் சால்ட்ரு பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பிளேடில் அந்த ஒயரை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் சால்ட்ரு பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ஒயரில் கொஞ்சம் லெட்டை ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பின்லேயும் அந்த லெட்டை ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த பின்னு வரையும் இதையும் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அதை வச்சு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, அது மேலே வச்சு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெட்டை கொண்டு போய் நம்ம மேலே வச்சு ஃப்யூஷன் பண்ணோம். பாருங்கள், இப்போ அதை லெட்டை மேலே வச்சு அந்த பின்னையும் அதையும் வச்சு சுற்றிட்டு அப்படியே அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஃப்யூஷன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும், வரவும் வராது. இப்போ நமக்கு அந்த பின்னும் டைரெக்டாக பின் மூலிமா ஒயரை கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்கிட்ட அந்த ஒயர் இன்சுலேட் பண்ணோம். அதுக்காக டேப் அடிக்காமல் இன்சுலேஷன் ஸ்லீவை யூஸ் பண்ணி கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த சால்ட்ரிங் பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த ஒயரையும் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பின்னையும் சேர்த்து முறுக்கிட்டு அப்புறம் சால்ட்ரு பண்ணால் அது வெளியில் வராமல் இருக்கும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்லீவை போட்டு அதை எப்படி ஸ்விங் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இதை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். எப்படி இன்சுலேட் பண்ணுறது, டேப் இல்லாமல் எப்படி இன்சுலேட் பண்ணுறதுன்றதை அந்த மாதிரி பண்ணி அதில் ஈஸியாக சொருக முடியும். அந்த பிளாக் ஸ்லீவில் வரும், அதை அழகாக அப்படியே போட்டு ஷ்ரிங்க் பண்ணிடலாம். நெருப்பு காமிச்சிங்கன்னா ஷ்ரிங்க் ஆகிடும், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.